அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷீஷித் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே தங்கியிருந்த ஒரு ரூமோட டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஆனிவர்சரிக்காக நாங்கள் போயிருந்த இடம் இதுதான் என்ட்ரன்ஸு. என்ன இடம் என்னன்றதை நான் லாஸ்ட் வீடியோ எண்டில் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் கண்டுபிடிங்க தெரிஞ்சால். என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ்லாம் இருக்குது. வார்ம் லைட்டு கொஞ்சம் வேறு வேறு கலர், அதாவது கொஞ்சம் எல்லோ லைட் மாதிரி, கொஞ்சம் ஒயிட் லைட் மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால் மேலே அந்த இது வுட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் லினன் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக ஒரு கிளாத் மாதிரி இருக்குது, லினன் கிளாத்துன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு நடுவில் வுட் பீடிங்லாம் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ஹியூஜாக பெருசாக இருக்கும். இதை நான் தனியாக வந்து அப்புறமா காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில், இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு பெரிய மிரர் இருக்கும், ஸ்லைடிங் மிரர் மாதிரி. இதுக்கு உள்ளே வந்து நம்ம கபோர்ட் திங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பாத் டவலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஹேங்கர் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுவல்லரி வைக்கிற லாக்கர்லாம் இதுக்குள்ளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட் பண்ணி நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அந்த இழுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த சைடு வந்து நான் பேக்லாம் வச்சுருக்கேன். அது பெரிய டோராக இருந்துச்சு பாத்ரூமுக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் டோர் இருக்குது. அது கூட ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தேன். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம ஜுவல்ஸ் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன வந்து லாண்ட்ரி பேக்லாம் இருந்துச்சு. நம்மளோட யூஸ் பண்ண துணியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ பே பண்ணணும் என்ன ஏதுன்னு இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கிளாத்ஸ் வந்து லாண்ட்ரியில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணது 1 டே தான். அதனால் வந்து இருந்த துணி, அதாவது நம்ம யூஸ் பண்ண துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் வாஷ் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு ஸ்லைடு இதில் பார்த்தீங்கன்னா சும்மா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அந்த ட்ரா இதெல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. டோர் மட்டும்தான் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்து இண்டோரில் நடக்கிற மாதிரி ஒரு ஜூட், இது ஆக்சுவலாக ஜூட்லேயே அழகான ஒரு ஸ்லிப்பர் இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளாட்டாக வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி. 2 ஸ்லிப்பர், அதாவது 2 பேர் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே எங்களோட நாங்கள் யூஸ் பண்ண ஸ்லிப்பரும் விட்டுட்டோம். இப்படியே அப்புறம் வெளியில் இந்த சைடு வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஃபஸ்ட் அப்படியே ஒரே நேரோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடம் தான் நம்மளுக்கு இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இல்லை நம்ம லக்கேஜ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நம்ம லேப்டாப் வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கீழே ட்ராயர் இருக்குது. அப்புறம் சேரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும்னா இது உள்ளே வந்து வெல்கம் பண்ணும்போது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கொடுத்த மாலை. அது ஷெல்ஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, பாதாம், அப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பெய்டாக ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெய்டு தாங்க. நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து போகும்போது, அதாவது செக் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து பில் பே பண்ணணும், நம்ம என்ன எடுத்துருக்கோம் என்னான்ட்டு. இந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸ் சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே இதை வந்து எடுத்துக்கலங்க. ப்ளஸ் சிப்ஸும் இருந்துச்சு. எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேர்த்து வச்சு ஹஸ்பண்டுக்காக ஆக்சுவலாக இப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு சுச்சுவேஷன் வரா மாதிரி ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஸோ இருக்கிறத வச்சு நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு மெமரியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன இதுக்கு என்னென்ன ப்ரைஸுன்னு நம்மளுக்கு இதில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு ப்ரைவேட்டாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் எடுக்கணுன்னாலும் அதுவும் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து ரூமில் சர்வீஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் காஃபி பவுடர், அப்புறம் மில்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் சுகர் பேக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கெட்டில் இருக்குது, நம்ம ஹாட் வாட்டர் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை காஃபிக்கு போட யூஸ் பண்ணணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் 2 கப் வித் அதுக்கு மூடி லிட்டும் இருக்குது, நம்ம ஸ்பூனும் இருக்குது. இங்கே வந்து ஸ்ப்ரைட், அப்புறம் ரெட் புல்னு, அப்புறம் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா பே பண்ணணும். இங்கே டிஃபால்ட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம செக் அவுட் பண்ணும்போது எல்லாமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே சின்ன ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருக்காங்க, அதுவும் அந்த கபோர்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த சேர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இது வந்து உடன் சேர் தான், பட் அதுலேயே அழகாக ரொட்டேட்டபுளாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வெளியே வந்தோன்னா இந்த சைடு இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு வைடு மிரர் கொடுத்துருக்காங்க. சின்ன அதில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இங்கே வந்து என்னோடய மொபைல் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃபோன் இருக்குது. நம்ம ஏதாச்சும் வேணும் ரூம் சர்வீஸ்க்கு ஏதாச்சும், அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணோம் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா இதுலேருந்து ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரூம் சர்வீஸ் பண்ணுவாங்க. குட் நைட் இருக்குது. இங்கே லைட்டோட ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் இருக்குது. இங்கே உட்காந்துட்டே எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது நான் சொன்னேன் இல்லையா, வால் வந்து ஒரு கிளாத் டெக்ஸ்சர் போட்டிருக்காங்கன்ட்டு இதில் போட்டிருக்காங்க லினன் தான். சேவ் வாட்டர் போட்டுட்டு ரீயூஸ் லினன் போட்டிருக்காங்க. இங்கே டிவியும் இருக்குது, டிவிக்கான ரிமோட்டு டாடா ஸ்கையோட டிவி தான் இருக்குது. அப்புறம் இந்த தாஜ் ஹோட்டலோட மேப் இருக்குது. ஃபைனலாக நான் சொல்லிட்டேங்க. நாங்கள் வந்திருந்தது தாஜ் ஃபிஷர்மேன் கூ ரெசார்ட் தான். இது கோவளம் கிட்டே இருக்குங்க. இது நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி, திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு எல்லாமே நடந்தது. புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டேன் நான், ஹஸ்பண்டுக்கே தெரியாமல். அவருக்கே சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலும் போனோம், பட் போகிற வழியில் இங்கே வந்தாச்சு. இங்கே வண்டி விடும்போது ஏன் இங்கே போகிறோம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. சும்மா ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி நாங்கள் இங்கே வந்தோம், அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க, கிட்ஸ் எப்படி கூப்பிட்டு வந்தன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கம்மிங் டு த ரூம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு சின்ன ஒரு சைட் டேபிள் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்காக 4 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் கொண்டு இருக்குது. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு 2 கிளாஸ் வச்சுருக்காங்க. லைட் நம்ம இந்த சைடும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்த சைடும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து இந்த லைட் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து இந்த லைட்டு. ஸோ உட்காந்துட்டு கன்வீனியண்ட்டாக ஏஞ்சி போய் பண்ணாமல் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த லைட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிரர் வியூ தெரியும். சும்மா ஒரு ஹை காமிச்சிக்கிட்டேன். அந்த பெட்டுக்கு முன்னாடி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல பெரிய லேம்ப்பு, அது பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு ஷோஃபாவோட சிங்கிள் ஷோஃபா இருக்குது, அதாவது சிங்கிள் உட்டன் ஷோஃபா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்னரில் மிரர் கொடுத்துருப்பாங்க. மேலே சீலிங்கில் ஒரு பெரிய ஃபேன் இருக்குங்க. ஃபேன் வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஏசி வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி, ரொம்ப நல்லா கூலிங்காக காசியாக சூப்பராக இருந்துச்சு. பெட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த சீட்டோட ஒரு சின்ன காஃபி டேபிள் ஒன்று மாதிரி இருக்குங்க. இதில் வந்து சும்மா நம்ம QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளோட இந்த ஏரியாவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஏரியாவில் என்ன நடக்குன்ற மாதிரி குட்டி குட்டி இது தெரியும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல, பட் அங்கே போட்டிருந்துச்சு. இதுதாங்க சூப்பரான பெஸ்ட்டு வியூ. இந்த ரூமை நான் சூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணமே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான். ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் ஸ்லைட் டோர் இருக்குது, பால்கனி மாதிரி. அதில் ஒரு நல்ல ரவுண்டான அழகான சோஃபா ஒன்று இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து ரூம் நம்ம அப்படியே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியமில் உட்காந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வியூ இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக நேச்சரோட நம்ம ஒரு அப்படியே காமாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. உங்களாலே முடிஞ்சதுன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப் டைமில் ஜஸ்ட்டு ஃபேமிலியோடு கொண்டு போய், இல்லைனா உங்களோட பார்ட்னரோட போயிட்டு ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேசலாம், நிறைய கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும், உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து நான் வந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதில் இந்த ஒரு டே, அதுவும் பர்டிகுலராக எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி இப்படி ஒரு டைம் என் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.